Hi viewers, welcome to episode 1 of Rama the Misinterpreted Hero. நம்ம இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே ராமரோட சரித்திரத்தை பார்க்க போகிறோம். ராமரோட சரித்திரத்தை ஃபுல்லாக வந்து வால்மீகின்ற மகரிஷி வந்து ஸ்ரீமத் ராமாயணன்ற பேரில் ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இந்த வால்மீகி ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம்னு மொத்தம் 7 காண்டம் இருக்குது. 7 காண்டம், அதுக்கப்புறம் வந்து 24,000 ஸ்லோகத்தோட 500 சர்க்கம் சேர்த்து ஒரு வால்மீகி ராமாயணத்தை வந்து எழுதியிருக்காரு. இந்த வால்மீகின்ற மகரிஷி வந்து முன்னாடி வேட்டையாடுறவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சில ரிஷிகளோட அருளால் அவருக்கு ஞானம் கிடச்சி அவர் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிஷியே இருக்கார். இந்த வால்மீகி மகரிஷிக்கு வந்து ஏதோ ஒரு கேள்வி ரொம்ப நாளாக மனசில் இருந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த கேள்வியோடு அவர் வந்து தமசா நதிக்கரைக்கு வந்து போயிட்டு இருந்திருக்கார் அவரோட ஆசிரமத்தில் இருந்து. அப்போ வந்து அவர் எதிரில் ஒரு எதேச்சியாக நாரத மகரிஷியை சந்திக்கிறாரு. அவர் நாரத மகரிஷிகிட்ட வந்து அவர் சில கேள்விகள் கேட்குறாரு. அதாவது ஒரு 16 கேரக்டர் சொல்லி இந்த 16 கேரக்டர் இருக்கிறவங்க வந்து அட் ப்ரெசன்ட் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வால்மீகி மகரிஷி கேட்ட அந்த 16 கேரக்டர் என்னன்னா, குணவான் யார் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, வீரியவான் யார் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வந்து இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து தர்மஜ்ஞஸ்ட யார் வந்து எப்போவுமே தர்மத்தை தெரிஞ்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கிருதஜ்ஞஸ்ட யார் வந்து அவங்களுக்கு செஞ்சு நல்லதை வந்து மறக்காமல் கெட்டதை வந்து உடனே மறந்துட்டுருக்காங்க, சத்யவாக் யார் வந்து எப்போவுமே உண்மையை பேசுகிறாங்க, திருடவிரதக யார் வந்து எப்போவுமே அவங்க கொண்ட கொள்கையில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சரித்ரானாம்ச கோவிருத்தக யார் வந்து எப்பவுமே டிசிப்ளின்டாக இருக்காங்க, சர்வபூதேஷு கோஹிதக யார் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே எல்லா ஜீவராசிகளுக்குமே நல்லது பண்ணிகிட்ருக்காங்க, வித்வான் யார் வந்து ரொம்ப வந்து எல்லா கலைகள்லேயும் வந்து தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்திருக்காங்க, சமர்த்தக யார் வந்து அவர்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிற அளவு கேப்பபிலிட்டியோடு இருந்திருக்காங்க, பிரியதர்ஷனக யார் வந்து எல்லாருக்குமே வந்து பழகிறதுக்கு இனிமையாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஆத்மவான் யார் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே தைரியமாக இருந்திருக்காங்க, ஜிதக்ரோதக யார் வந்து கோபத்தை வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு கோபத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகாமல் இருந்திருக்காங்க, காந்திமான் யாரோட தேஜஸ் வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அனசூய யார் வந்து மற்றவங்க மேலே வந்து பொறாமப்படாமல் இருந்திருக்காங்க, ஜடரோஷ அஸ்ய சம தேவாஸ்ட பயதி யாரோட கோவத்தை பார்த்தா தேவர்களுக்கே பயம் வரும். இந்த 16 கேரக்டரோட இப்போ ப்ரெசண்ட்டாக யார் இருக்காங்கன்னு வந்து நாரத மகரிஷிகிட்ட வந்து வால்மீகி கேட்டிருக்காரு. அதுக்கு நாரத மகரிஷி வந்து இந்த நீங்கள் சொன்ன எல்லா கேரக்டரோட இப்போ வந்து அயோத்தியாவோட ராஜாவாக இருக்கிற ராமர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட சரித்திரத்தை வந்து ஷார்ட்டாக சொல்கிறாரு. நாரதர் வால்மீகிக்கு சொன்ன பார்ட்டை வந்து சம்க்ஷேப்த ராமாயணம்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்சோடனே வால்மீகி அவரோட ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. வால்மீகி ஆசிரமத்துக்கு சத்தியலோகத்துலேருந்து பிரம்மா இறங்கி வந்து வால்மீகிக்கு தரிசனம் கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ராமரோட சரித்திரத்தை வந்து ஃபுல்லாக எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பிரம்மா வந்து வால்மீகி சில வரம்லாம் கொடுக்குறாரு. என்னென்ன வரோன்னா, ராமரோட சரித்திரத்தில் இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோ அது எல்லாமே உங்கள் மனக்கண்ணில் தெரியும். நடந்தது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்ன நடக்க போகுதோ அதுவும் உங்கள் மனக்கண்ணில் தெரியும். நடந்தது மட்டும் இல்லாமல் ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றவங்களாம் என்ன நினச்சாங்களோ எல்லாமே உங்கள் மனக்கண்ணில் தெரியும் அப்படின்னு வந்து பிரம்மா வரம் கொடுத்துட்றாரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் வால்மீகி மகரிஷி வந்து ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. ராமாயணத்தோட 6 காண்டமும் வந்து எழுதி அதுக்கப்புறம் கடைசியாக வந்து உத்தரகாண்டம் எழுதுகிறாரு. வால்மீகி ராமாயணோட பாலகாண்டத்தில் வந்து 2286 ஸ்லோகமும், அயோத்தியா காண்டத்தில் 4415 ஸ்லோகமும், ஆரண்ய காண்டத்தில் வந்து 2732 ஸ்லோகமும், கிஷ்கிந்தா காண்டத்தில் 2620 ஸ்லோகமும், சுந்தர காண்டத்தில் 3006 ஸ்லோகமும், யுத்த காண்டத்தில் 5990 ஸ்லோகமும், உத்தரகாண்டத்தில் வந்து 3234 ஸ்லோகமும் வச்சு வால்மீகி மகரிஷி வந்து இந்த வால்மீகி ராமாயணத்தை எழுதுறாரு. வால்மீகி ராமாயணத்தை வந்து பிரம்மா இன்னொரு வரமும் கொடுக்குறாரு. இந்த உலகம் எப்போ வரைக்கும் இருக்கோ அப்போ வரைக்கும் இந்த வால்மீகி ராமாயணம் வந்து பிரசித்தமாக இருக்கும் அப்படின்னு வரம் கொடுத்துறாரு. அதனால தான் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே, மெக்சிகோவில், இந்தோனேஷியாவில் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து ஒவ்வொரு ராமாயணம் இருக்குது. இந்த ராமாயணத்தை வந்து லவனையும் அவரோட சிஷ்யனான லவன் குசனை வச்சு வால்மீகி மகரிஷி வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இந்த வால்மீகி ராமாயணத்தில் வந்து என்ன நடந்ததுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.